கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விதைத்த எல்லா விதைக்கான பலனை கர்த்தர் தரப்போகிறார். உங்களுடைய உபவாசத்திற்கான பலனை தரப்போகிறார். நீங்க செய்த நன்மைக்கான பலனை கர்த்தர் தரப்போகிறார். நீங்க ஆண்டவருக்கு வேண்டி விதைத்த ஒவ்வொரு விதைக்கான பலனை தரப்போகிறார். நீங்க ஒரு நாளும் தளர்ந்து போகாதிருங்கள். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற சமயத்திலே அறுப்போம். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம எப்பமெல்லாம் தளர்ந்து போகிறோமோ, எப்பமெல்லாம் அவிசுவாசப்படுகிறோமோ, எப்பமெல்லாம் நம்ம முறுமுறுக்கிறோமோ, அப்பமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாமதத்தை நம்ம பார்க்கிறோம். விசுவாசத்தோடும் சந்தோஷத்தோடும் நம்ம இருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே நம்ம அறுப்போம். உங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற காலம் வந்து விட்டது. இந்த ஏற்ற காலத்துல நீங்க விதைத்த அத்தனை விதைக்கான அறுவடை நீங்க பார்ப்பீர்கள். எப்படி ஒரு நெல்லை நம்ம விதைத்திருக்கிறோமோ அதற்கு ஒரு ஏற்ற சமயத்தை ஆண்டு வைத்திருக்கிறாரோ, அதே மாதிரி கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்ற சமயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஏற்ற சமயம் வருகிறது, அதற்கான பலனை நீங்க பார்ப்பீர்கள். ஒரு நாளும் சந்தேகிக்க வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம். அந்த சமயத்துல நீங்க விதைத்த எல்லா விதைக்கான பலனை நீங்க பார்ப்பீர்கள். இந்த வார்த்தையின் மூலமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. Have a nice day. God bless you.